இப்போ தெரியுது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் வந்துட்டு ராஜகோபுரம். இந்த ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் அந்த மெயினாக முதல்ல இருக்கிற ஒரு கோபுரம் வந்து ராஜகோபுரம். இதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கோபுரங்கள்லாம் வரும். அதில் லாஸ்ட்டாக ஒன்று வர்றது ஸ்ரீரங்கா கோபுரம். அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கோவிலுக்குள்ளேயே வந்துட்டு போயிடலாம். இப்போ இதுக்குள்ளேயே நம்ம போகலாம், என்னென்னலாம் வருதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழியில் தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கா கோபுரத்துக்குள்ளே போகிறோம். அது எப்படின்னா ஒரு சின்ன மண்டபம், இதை தாண்டி போனால் இன்னொரு ஒரு சின்ன கோபுரம் வந்து வருது. இது எதுக்கப்புறம் இருக்குன்னா ராஜகோபுரத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன மண்டபம், அதுக்கப்புறம் இந்த கோபுரம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன மண்டபம் மாதிரி வருது. இதுக்கப்புறம் இன்னொரு கோபுரம் வந்து இருக்குது. இதுக்குள்ளே தான் வந்துட்டு ஸ்ரீரங்கா கோபுரம் வந்து நமக்கு இருக்குது. க்ரீன் கலரில் உள்ள எழுதியிருப்பாங்க, நீங்கள் பார்த்தாவே வந்து தெரியும். அதான் வந்து ஸ்ரீரங்கா கோபுரம். இதுக்குள்ளே பாருங்கள், ஸ்ரீரங்கா கோபுரம். இதுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோவிலுக்குள்ளே என்டர் ஆகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெள்ளை கோபுரம். அது வந்து கோவிலோட லெஃப்ட் சைடு வந்து இருக்கிற கோபுரம். இதுதான் வந்து வெள்ளை கோபுரம். இது வழியாகவும் நம்ம உள்ளே போய்க்கலாம். இதுக்கு முன்னாடியும் அந்த மூணு சின்ன கோபுரம் வந்து இருக்கும். இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ், இந்த டோருக்குள்ளே போயிட்டால் போயிடலாம். இது வந்து வடக்கு கோபுரம். இது ராஜகோபுரத்துக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கிற ஒரு கோபுரம் தான் வந்து வடக்கு கோபுரம். இதுக்குள்ளேயே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து போயிடலாம். இது வந்து ஒரு ஓவர்வியூ, ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா டைமில் 3 கோபுரத்தில் இருக்கிற நுழைவாயிலும் வந்து ஓப்பனாக இருக்கும். இப்போ கொரோனா டைமில் வந்துட்டு மெயினாக இருக்கிற அந்த ராஜகோபுரம் மட்டும்தான் வந்து ஓப்பனில் இருக்குது. தேங்க்யூ.